இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சாரா, காலையிலே பூஜையெல்லாம் பண்ணிடுவியா? ஆமா ஆண்டி, தினமும் காலையிலே எழுந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நான் காஃபியே குடிப்பேன். பால்ல பல்ல சரக்கு படாம குடிக்கிறது இத பொண்ணு குத்தவளவு மாதிரி பேசுற. ஓ, அப்போ இங்க வீட்டை சுத்தம் பண்ணது, வாசல் பெருக்கி கோலம் போட்டது, இது எல்லாமே நான் தான் ஆண்டி. ஓ, நீங்க ட்ரெடிஷனலான ஃபேமிலின்னு தெரியும். அதான் நேரத்திலே எழுந்து வீட்டை கிளீன் பண்ணி அங்க பாருங்க கோலம் போட்டு சாமிக்கு பூ போட்டு பூஜை முடிச்சிட்டு உங்களுக்கு ஆரத்தி தட்டோட வரேன். பரவாயில்லையே, இந்த வீட்டு மருமக என்னெல்லாம் செய்வாளோ அத்தனையும் சரியா செஞ்சிருக்க. அது மட்டும் இல்ல, டிஃபன் கூட ரெடி பண்ணிட்டேன். வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சிருக்கேன். எனக்கு புதினா சட்னி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஆண்டி, வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு மாமியாருக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியாதா? இவன் ஏன் இப்படி போய் சொல்றான்? மாட்டிக்க போறா. என்ன சார்? ஆமா, இதெல்லாம் நீயேவா சமைச்ச? ஆமா ஆண்டி, நான் தான் செஞ்சேன். யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சேன். அருவி, உனக்கு பிடிச்ச நெய் ரோஸ்ட் பண்ணிருக்கேன். இல்ல, எனக்கு நெய் ரோஸ்ட் பிடிக்காதே. அது எனக்கு தானே பிடிக்கும். சாரி, மாத்தி சொல்லிட்டேன். அப்ப நீங்க சாப்பிடுங்க நெய் ரோஸ்ட். இந்தாங்க. வெண்ணிலா, வா 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 வா. சாராவ பாரு, எங்க எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு வச்சிருக்கா. நீயும் வந்து சாப்பிடு. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் சமைச்சிருக்க. தேங்க்யூ. சூப்பரா சமைச்சிருக்கமா. தக்காளி சட்னி அருமையா இருக்கு. இத சமைச்ச கைக்கு தங்க காப்பை போடலாம். ஆமா, இந்த தக்காளி சட்னி எப்படி செஞ்ச? இல்ல, அருமையா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டா நானும் சமைச்சு கொடுக்கலாம்ல, அதான் கேட்டேன். சொல்லு, எப்படி பண்ண? அது முதல்ல ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய். என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? சாரா, இதெல்லாம் நீ செய்யலன்னு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்.